திரும்ப ரூமுக்கு போயிட்டு இன்னும் 2 வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் இன்னும் நல்லா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அணுகுமுறை தான் தேவை. இல்லைப்பா அப்படின்ட்டு அவர் போட்டுக்கும் அந்த போய் நிற்கிறாப்புல. இன்னைக்கு டே 108. இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால லீவ் போடலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தேன் எதுக்கு லீவ் போட்டுட்டு மார்னிங் மட்டும் லீவ் எடுத்துகிட்டு ஈவினிங் ஷிஃப்ட் போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நேற்று போன மாதிரியே. ஸோ இப்போ ப்ரேயருக்கு கிளம்பிட்டேன். போய் முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது. ஈவினிங் ஷிஃப்ட் போகிறது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நிறைய டைம் கிடைக்கிறதுனால நிறைய ஒர்க்கு வந்துட்டு சீக்கிரத்துலேயே முடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்ப்போம் என்னட்டு. ப்ரேயர் முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டு இன்னும் 2 வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதை படி முடித்தோன்னா கரெக்டாக ஷெட்யூல் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வந்து பிக்கப் வந்துருக்கேன். வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே இதை வச்சுட்டு அப்படியே குடிச்சிட்ருக்கேன். நான் வர வரைக்கும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருந்தால் இன்னும் நல்லா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அணுகுமுறை தான் தேவை. டைம் இப்போது 12:30 ஆகிடுச்சு. இப்போ தான் ரீச் ஆகினேன். இடையில வந்துட்டு எடுக்க முடியல, சரியான மழையாக போயிடுச்சு. பிக்கப் பண்ணி டெலிவர் பண்ணுறதுலேயே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. லைட்டாக வந்துட்டு மழை ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. அப்போ நான் ரெயின் கோட்டை போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்க டைமில் ஒரு ஏஜ் வந்துட்டு 55-60 இருக்கும். அந்த டைமில் அவர் வண்டியை போட்டுட்டு பொறுமையாக இறங்கிட்டு நவர்த்திட்டு போகிறாப்புல. ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க ஏன் ரெயின் கோட் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னேன். இல்லைப்பா அப்படின்ட்டு அவர் போட்டுக்கும் அந்த போய் நிற்கிறாப்புல. ஒரு வயலில் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. அவங்களுக்கு டைம் பாஸ்க்குன்னுட்டு ஓட்டுறாங்களா? ஆனால் இது டைம் எப்போன்னு பார்த்தோம்னா அரௌண்டு 11:30 இருக்கும். 11:30, 11:45 இருக்கும். அந்த டைமில் அந்த மனுஷன் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாப்புல. என்ன எனக்கு ஒரு மாதிரியாக போச்சு அதை பார்த்தோன்னே. என்னத்த சொல்கிறது. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு நான் ஈவினிங் ஷிஃப்ட் மட்டும் தான் எடுத்தேன். 7 to 10 மட்டும் வச்சேன். அப்படியே ஓட்டி மழைனாலையும் ப்ளஸ் ரொம்ப லாங்லேயும் விட்டதுனால அப்படியே டைம் 12:15 மாதிரி ஆகிடுச்சு. வெறும் 10 hours. இருந்தாலுமே வந்துட்டு கால்குலேட் பண்ணோன்னா 7 to 11 பார்க்கக்குள்ள 4 hours. அந்த இதில் நான் ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோன்னா 610. அதில் சர்ஜ் பே எல்லாமே இன்க்ளூட் பண்ணி, ரெயின் சர்ஜ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி ப்ளஸ் இன்சென்டிவ்னு பார்த்தோன்னா 175 மட்டும்தான். ஏன்னா ஃபுல் டே வந்துட்டு நான் ரன் பண்ணலை. ஒன்லி பார்ட் டைம் மாதிரி தான் நான் ரன் பண்ணேன். அதனால் அவ்வளோதான். இன்றைக்கி டோட்டலாக கால்குலேட் பண்ணோன்னா 785 மாதிரி வந்தது. பெட்ரோல் வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக 200 மாதிரி போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஃபுட்டு வந்துட்டு 180 மாதிரி ஆகுது. ஸோ 380 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 400 மாதிரி இப்போ நமக்கு கையில் இருக்குது. பார்ட் டைமில் வந்துட்டு எனக்கு என்னமோ பெட்டர் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பார்ப்போம், நமக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பார்ட் டைமாகவே ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுது. அடுத்தடுத்து ஒரு ப்ராசஸாக போயிட்டு இருக்குது. ஒன்று ஒன்றா வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மோஸ்ட்லி நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.